ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இப்போது நான் சொன்ன வாக்கை கேட்டுவிட்டால் சரியாக 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னை தேடி நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாகவும் எல்லா விஷயங்களும் உனக்கான நல்ல விஷயமாகவும் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இலவசமாக கிடைக்குதுன்றதுக்காக வாயில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எல்லாரையும் எளிதில் காயப்படுத்தி விடக்கூட ஆளாக நீ இருக்காதே. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மணி நேரமும் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாதது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி யாருடைய அன்பையும் இழந்து விடாதே என் செல்லமே. அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் சில நேரங்களில் அதுவும் பிரிவுக்கு காரணமாயிடும். உண்மையிலேயே யார் உன்கிட்ட உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசுகிறாங்க, நல்லவங்களா நம்பிக்கைக்குரியவங்களாக நடந்துக்கிறாங்க, உண்மையாக உரிமையோடு கோபப்படுகிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. தனிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது தான். நீ அதை உன் கைகளில் எடுத்துக்கிட்டினா அது சில நேரங்களில் இனிக்கும். ஆனால் மற்றவங்க அதை கொடுத்துட்டா உனக்கு கசக்கும். அதாவது நீயாகவே தனிமையிலிருந்து சில விஷயங்களை யோசித்து வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுக்கும்போது அது மிகவும் சந்தோஷமான தனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து வெறுத்து உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை தனிமைக்கு உள்ளாக்கி விட்டார்களானால் அது மிகவும் கஷ்டத்தையும் கசப்பையும் மனபாரத்தையும் வேதனையையும் கொடுக்கும் அல்லவா. மற்றவர்கள் உன்னை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நீ மிகவும் பலவீனமாக இருந்து விடாதே. யாராலும் உன்னை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு, ஒதுக்கவே முடியாத அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஜெயித்து காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு நினச்சி நீ பயம் கொள்ள வேண்டாமேன் செல்லமே. சில பேருக்கு வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எதிர்பார்க்குறாங்க. சில பேர் வாழ்க்கை இப்படி இருந்துடுமோன்னு நினச்சி பயப்படுறாங்க. எல்லாருக்குமே நல்லதாக வாழ்க்கை இருக்கும்படியும் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படியும் செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. என்னுடைய பொறுப்பையும் கடமையையும் நான் சிறப்பாய் செய்து முடிப்பேனேன் செல்லமே. பழம் தின்னுகிற கிளியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பிணங்களை தின்னக்கூடிய கழுகும் ஒரு பறவை தான். அதுவும் இதுவும் பறவை இனமாகவே இருந்தாலும் கூட அவங்களுடைய குணம் வேறு வேறல்லவா. கிளி என்பது மிகவும் இனிமையானதாகவும் யாருக்கும் கெடுதல் நினைக்காததாகவும் மிகவும் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பறவை. ஆனால் கழுகு என்பது பார்க்கவே கொஞ்சம் பயமூட்டுவதாகவும் பிணங்களை கொத்தி தின்னக்கூடிய அந்த அரக்க குணம் கொண்ட குணத்தோடையும் பிறந்துள்ளது. ஒவ்வொரு விஷயமும் அது பிறப்பை கொண்டும் அதது குணத்தை கொண்டும் தானே மதிக்கப்படுகிறது. அதே போலதான் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி மனித இனமாக தெரிந்தாலும் அவர்களுடைய குணமும் செயல்களும் மாறுபடுகிறது. யார் எப்படி, யார் கழுகு யார் கிளி என்பதை நீயே பார்த்து புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. எல்லாரும் பேசுவதற்கு இனிமையாகத்தான் பேசுவார்கள். ஆனால் அவங்க கூட பழகும்போது தானே அவர்களுடைய குணமும் செயலும் புரிய வரும். நீயும் இனி கவனமாக இரு. நீ தேவையில்லைன்னு மற்றவங்க உன்னை ஒதுக்க நினைப்பதற்கு முன்பாகவே நீயே ஒதுங்கி விலகி நின்றுவிடு. அப்போதுதான் அவர்கள் உன்னை பற்றிய அருமை பெருமைகளை புரிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என் செல்லமே. சூழ்நிலை மாறும்போது, மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அவன் பேசக்கூடிய வார்த்தைகளும் மாறும், அவனுடைய முகங்களும் கூட மாறும். ஏன்னா நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா நல்ல பிள்ளை போல உன்கிட்ட பேசுவாங்க. எப்போ உன்னால் ஒரு பயனும் இல்லை, ஏதோ ஒரு சிறு தவறை செய்து விட்டாலும் உடனே உன்னை கோபப்பட்டு எரித்து பேசக்கூடிய வெறுத்து பேசக்கூடிய ஆளாக மாறிடுவாங்க. அவங்க தேவைகளை எல்லாம் நீ போக்குகிற வரைக்கும் தான் நல்லவன். அவங்க தேவைகளை உன்னால் நிறைவேற்ற முடியாது, உன்னால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிய வந்தாலும் சரி, அல்லது நீ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு எதிராக செய்துவிட்டாய் என்று தெரிய வந்தாலும் சரி, உடனே அவர்களது வாழ்க்கையும் வார்த்தையும் அவர்களது முகமும் கூட மாறி போய்விடும் செல்லமே. நல்லவராக நடிக்கிறதுக்கு எல்லாராலையும் இந்த உலகத்தில் முடியுது. ஆனால் நல்லவர்களாக வாழ்வதற்கு சிலரால் மட்டும்தானே முடிகிறது. அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவங்களா இருக்காங்க, யார் நல்லவங்களா நடிக்கிறாங்கன்றத நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது உண்மையான அன்புதான். ஏன்னா உண்மையான அன்பு கொண்ட தாய் எப்போதாவது தன் பிள்ளைகளை வெறுக்கிறாரா? அதே போலதான் உண்மையான அன்பு கொண்ட நீ ஒருபோதும் யாரையும் வெறுக்கவும் முடியாமல் தானே தடுமாறுகிறாய். இனிமேலும் நீ உன் வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அது உனக்கே கஷ்டமாக இருந்துவிடுமேன் செல்லமே. எப்போதுமே ஒரு சொல் போதும். உன்னை ஒருத்தர் வேண்டாம் என சொல்வதற்கு முன்பாக நீ விலகி நின்றுவிடு.
தேவையில்லாமல் 2 வார்த்தைகளை நீ செலவு செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க, பயனில்லை என்று தெரியும் போது ஏன் வீணாக பேசி வார்த்தைகளை விரயமாக்கி நேரத்தையும் வீணாக்குகிறாய்? நீ பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது உன் கூடவே இருக்கக்கூடிய உன் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உன் பேச்சை மதிக்கலைன்னு தெரியும் போது அவர்களிடம் பேசுவதை விட விலகி நிற்பது தான் சிறப்பு. ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலுக்காகவும் நீ ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய ஏக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்பதை அறிந்த இந்த வராகியம்மா நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பேன். உன்னுடைய சின்ன இதயத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் மனக்கசப்பையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க, வெளியே சொல்ல முடியாமல் உள்ள முழுங்கவும் முடியாமல் எவ்வளவு விஷயங்கள் உனக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் தானே. எல்லாரும் எல்லார்கிட்டையும் கலகலப்பாக சிரித்து பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதனுடைய மனசுக்குள்ளே எவ்வளவு வருத்தமும் வேதனைகளும் இருக்குதுன்றத நான் மட்டும்தானே அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாத சில சோகங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் சில ரகசியங்களும் பலகீனமும் எல்லா மனிதர்களின் மீதும் இருக்கத்தான் செய்து. உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உனக்கு உண்மையிலேயே ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், யார் உன்னுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சாய்ப்பதற்கும் தேற்றுவதற்கும் உன்னை தோற்கடிப்பதற்கும் தயாராக இருக்கிறாங்கன்னு எல்லாரை பற்றிய எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டு பழக ஆரம்பி. எல்லாருமே செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படக்கூடிய ஆளாக தான் இருக்கிறாங்களே தவிர, ஏன் அவங்கள தான் நமக்கு பிடிக்கல, அவங்க செய்கிறது பிடிக்கலையேன்னு ஒதுங்கி போகக்கூடிய ஆளாக யாருமே இங்கு இருப்பதில்லை என்பது தானே உண்மை. ஒருத்தர் உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு நினச்சி கோபப்படுறதை விட இனிமேல் அவங்கள பார்க்குறதை தவிர்த்து விடலாம். அவர்களுடைய செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அதை பற்றி சிந்திப்பதையும் நிறுத்திவிடலாம் என யோசிப்பது தான் சிறந்தது. உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீதானே தேர்ந்தெடுக்க வேண்டும். உனக்கு பதிலாக வேற யாராவது வந்து உன் கால்களை வைத்து நடக்க முடியாதென்றானே. நீயே உன் வாழ்க்கை பாதையில் நடந்து போ. உனக்கான வெற்றிகளை அடைவதற்காக நீயே கஷ்டப்பட்டு வேலை செய். எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையாவது ஒன்றை நினச்சி தினமும் வருத்தப்படதானே செய்து. உன் வாழ்க்கையிலையும் நீ என்னதான் முன்னேறிக்கிட்டே இருந்தாலும் உன் மனசுலையும் சில வருத்தங்களும் வேதனைகளும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருப்பது எனக்கு தெரியும். எந்த ஏமாற்றமும் எந்த ஏக்கமும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு உனக்கான எல்லா ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன். தேவையில்லாமல் எதை நினச்சும் கவலைப்படாதே என் செல்லமே. எது இல்லையோ அதை உனக்கு தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரத்தால் உன்னுடைய உடலும் மனசும் சோர்ந்து போயிருச்சு. உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நீ தனியாக இருப்பதை போல மனசளவில் தவிக்கிறாய். வாழ்க்கையே உனக்கு ஒரு பாலைவனமாக தோன்றுகிறதல்லவா? இரவோ பகலோ உறவோ பகையோ புயலோ அல்லது வெள்ளமோ எது வந்தாலும் மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். நினச்சி எதை நினச்சும் கவலைப்படாத. காலம் செல்ல செல்ல உன் வாழ்க்கையின் தேடல்கள் நிச்சயமாக மாறும். கிடைக்குமா நடக்குமா நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நடக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன். என்னுடைய அருளால் நீ முயற்சி மட்டும் செய்தால் போதும். அதற்கான வெற்றிகள் உன் கை நிறைய வந்து சேரும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.